ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி செஷன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ல கேட்ட ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர் ஆபரேஷன். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ஆபரேஷன், நம்பர் ஆபரேஷன், அப்புறம் டிஜிட் ஆபரேஷன் சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேக்குறாங்க. இதுல நம்ம இன்னைக்கு லெட்டர் ஆபரேஷனோட பேசிக்ஸும் அதுல இருந்து கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து நம்பர் ஆபரேஷன், அப்புறம் வந்து டிஜிட் ஆபரேஷன், இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் என்ன, அதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதேதான் இதுல லெட்டர்ஸ் வச்சு கொடுத்திருப்பாங்க, இங்க வந்து நம்பர்ஸ் வச்சு கொடுத்திருப்பாங்க. நம்பர் ஆபரேஷன் ஒரு டிஜிட் ஆபரேஷன் கூட சொல்லலாம். சோ இதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம லெட்டர் பேஸ் பண்ணிருக்க கொஸ்டின் ஒரு ஜஸ்ட் 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த கிராஜுவேட் லெவல் இந்த வருஷம் நடந்ததுல டோட்டலா 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் ஓவராலா இந்த வருஷம் கேட்ட சிப்ஸ்ல இருந்துச்சு. அதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இதே கான்செப்டை தான் நான் வந்து நம்பர் ஆபரேஷனுக்கும் அப்ரோச் பண்ணுவோம். சரியா? லெஃப்ட், ரைட்டு, தேர்ட் டிஜிட், ஃபோர்த் டிஜிட், இந்த மாதிரி இதே இங்க நம்ம என்ன பாக்குறோமோ இதே மாதிரி தான் நம்பர் ஆபரேஷன்ஸ்க்கும் வரும், டிஜிட் ஆபரேஷன்ஸ்க்கும் வரும். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம அங்க பாத்துக்கலாம். ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ்க்கு வரும்போது உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். இப்போ லெட்டர் ஆபரேஷன் பத்தி கிளியரா பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்க. திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ. இங்க வந்து ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட், ரைட், லெஃப்ட்ல ரைட் நல்லா பாத்துக்கணும். இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட், இந்த பக்கம் இருக்கிறது ரைட். ஓகேவா? சோ இப்போ இன் ஈச் ஆஃப் த வேர்ட்ஸ்னா இந்த 3 லெட்டரும் சேர்ந்ததுதான் ஒரு வேர்டு. ஓகேவா? டை அப்படிங்கிறது ஒரு வேர்டு, கப் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஆஸ்க் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. சோ வேர்ட் அப்படின்னா சேர்ந்தது தான். குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தான் நம்ம வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகே? அப்ப வேர்ட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஈச் வவல் இஸ் சேஞ்ச்டு டு த லெட்டர் இமீடியட்லி. சோ இந்த இடத்துல லெட்டருக்கு போயிடணும். லெட்டர்னா டிஐஇ, அது வந்து அதெல்லாம் லெட்டர்ஸ். டிங்கிறது லெட்டர், ஐங்கிறது லெட்டர், ஈங்கிறது லெட்டர். அப்போ வேர்டுனா இது 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும், லெட்டர்னா இண்டிவிஜுவலா எடுத்துக்கணும். என்ன லெட்டர் சொல்ல வராங்க அப்படிங்கறத நீங்க இண்டிவிஜுவலா எடுத்துக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன் ஈச் ஆஃப் த வேர்ட்ஸ், இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஓகேவா? ஒவ்வொரு வார்த்தையிலையும் அப்படின்னா 4 வார்த்தை இருக்கு. இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு ஈச் வவல் இஸ் சேஞ்ச்டு டு த லெட்டர் இமீடியட்லி ஃபாலோயிங் இட் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இருக்குல்ல, ஏபிசி A to Z வரைக்கும், இந்த ஆர்டர் படி இந்த வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வவல்ஸ அதுக்கு அடுத்த லெட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐங்கிறது ஒரு வவல். ஈச் வவல் இஸ் சேஞ்ச்டு டு த லெட்டர் இமீடியட்லி ஃபாலோயிங் இட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வவல் இருக்குல்ல, இதுல வவல் இருக்கு. இந்த வவலுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, நெக்ஸ்ட் லெட்டரா இதை மாத்தணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி ஒவ்வொரு வவலையும் அதுக்கு அடுத்த லெட்டரா சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு அடுத்த லெட்டரா இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஐஇன்னு இருக்கு. இதுல 2 வவல் இருக்கு. ஈச் வவல் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வேர்டுல 2 வவல் இருக்கு. அந்த 2 வவலையுமே நம்ம அடுத்த லெட்டரா மாத்தணும். அப்பனா டி, ஐக்கு அப்புறம் என்ன, ஐ, ஜே, ஐக்கு அடுத்த லெட்டரை நம்ம மாத்திட்டோம். அப்புறம் ஈக்கு அடுத்த லெட்டர் என்ன, இ, எஃப். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை நான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருக்கக்கூடிய வவல்ஸ அதுக்கு அடுத்த லெட்டரா மாத்திட்டேன். ஓகேவா? அடுத்த லெட்டரா மாத்தலாமா? சி, யூபில இந்த யூவை மட்டும் அடுத்த லெட்டரா மாத்தணும். அப்போ சி, யூக்கு அடுத்து என்ன, வி. சோ சிவிபின்னு வரும். அடுத்து பாக்ஸ், BOX. ஓங்கிறது ஈச் வவல் தானே, இதுல 2 வவல் இருந்தா 2 வவலையும் மாத்தணும், ஒரே ஒரு வவல் தான் இருக்கு. சோ அதை மட்டும் மாத்திக்கலாம். OP. சோ மத்த கான்சனன்ட் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் அதுக்கு அடுத்து சொல்றேன். கான்சனன்ட் என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்து சொல்றேன், அதுல இருக்கு பாருங்க. பட் வவல்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். அடுத்து ஆஸ்க், ஏஎஸ்கே. இதுல ஏங்கிறது தான் வவல். சோ அந்த வவலை அதுக்கு அடுத்த லெட்டரா மாத்திக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன, பி. சோ எஸ்கேவா அப்படி வச்சுக்கோங்க. இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நான் அந்த அது கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் படி நான் இங்க மாத்தி எழுதிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வச்சு இந்த கொடுத்துருக்கிற இந்த வேர்ட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஏன்னா அதுல என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஒவ்வொரு வவலையும், அந்த வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வவலையும் அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய, அதுக்கு அடுத்து, சரியா, இமீடியட்லி ஃபாலோயிங் இட் அப்படின்னா இப்போ ஏவை வந்து எது ஃபாலோ பண்ணுது, பி. சோ இப்படி இந்த மாதிரி. ஓகே? எது அந்த லெட்டருக்கு அடுத்த லெட்டரா போடணும். சரியா? ஃபாலோயிங் இட் அப்படின்னா அதுக்கு அடுத்து வருதுன்னு சொல்லணும். ஓகே? இதுல 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஃபாலோயிங் இட் அப்படின்னா அதுக்கு அடுத்த வார்த்தை அடுத்து வர்றது. ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணி வர்றதுன்னு.
ஏவை ஃபாலோ பண்ணி பி, சோ அடுத்து சி, அடுத்து டி, இந்த மாதிரி ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். இதே ப்ரெசீடிங் அப்படின்னு சொன்னா, ப்ரெசீடிங் அப்படிங்கிற வார்த்தை சொன்னா முன்னாடின்னு அர்த்தம். ஏக்கு முன்னாடி என்னன்னா இசட், பிக்கு முன்னாடி என்னன்னா ஏ, இந்த மாதிரி ப்ரெசீடிங்னு சொல்லுவோம். முன்னாடி வர லெட்டரை ப்ரெசீடிங் சொல்லுவோம், பின்னாடி வர்றது அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியதை ஃபாலோயிங்னு சொல்லணும். இந்த ரெண்டு வார்த்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, சரியா? புரிஞ்சுச்சா இது? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மாத்திட்டோம். அதே மாதிரி கான்சனன்ட்டையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஒவ்வொரு வேர்டுலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்சனன்ட்டையும் லெட்டர் இமீடியட்லி ப்ரெசீடிங் இன் த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணுமா? அந்த கான்சனன்ட்ட அதுக்கு முந்தின லெட்டரா, ஓகேவா? அந்த கான்சனன்ட் என்ன பண்ணணும்? அதுக்கு ப்ரெசீடிங்கா இருக்கக்கூடிய லெட்டரா மாத்தணும். அப்போ டினா டிக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கும்? சி. சோ CJF அப்படின்னு மாத்திக்கணும். நம்ம ஆல்ரெடி வவல்ஸ் மாத்திருக்கோம்ல, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? கான்சனன்ட் என்ன பண்ணணும்? அதுக்கு முந்தின லெட்டரா மாத்தணும். கான்சனன்ட் என்ன பண்ணணும்? முந்தின லெட்டரா மாத்தணும். அப்ப என்ன ஆகும்? சி வந்து பி ஆகும். இந்த வி அப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம வவல்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணது. சோ அதனால அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நிமிஷம், அதை நல்லா பாத்துக்கணும். சரியா? இந்த இடத்துல இது நம்ம சேஞ்ச் பண்ணது. ஓகே, இப்ப இந்த பியை தான் நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த பியை என்ன பண்ணணும்? பிக்கு முந்தின லெட்டரா மாத்தணும். பிக்கு முந்தின லெட்டர் அப்படின்னா ஓ. ஓகேவா? BVO. சோ இப்ப நல்லா பாருங்க, இது எரேஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இன்னொரு தடவை சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் சேர்த்தே சொல்லிடலாமா? இப்ப பாருங்க, CUP. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து இப்ப வந்து இந்த இடத்துல சால்வ் பண்ண போறேன், சேர்த்து சொல்ல போறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு வவ்வலையும் அதுக்கு அடுத்த லெட்டரா சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டையும் அதுக்கு முந்தின லெட்டரா சேஞ்ச் பண்ணணும். ப்ரெசீடிங்னா என்னது? முந்தின லெட்டர். ஃபாலோயிங்னா என்னது? அடுத்து. அப்போ வவ்வல் எல்லாத்தையும் நான் அடுத்த லெட்டரா சேஞ்ச் பண்ண போறேன், கான்சனன்ட் எல்லாத்தையும் முந்தின லெட்டரா சேஞ்ச் பண்ண போறேன். இதை வந்து மைண்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? SDங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர் மாத்தணும். ஐங்கிறது வவ்வல், அதுக்கு அடுத்த லெட்டர். சோ IJ. ஈங்கிறது வவ்வல், அதுக்கு அடுத்த லெட்டரா சேஞ்ச் பண்ணணும். EF. புரிஞ்சுச்சா? இப்ப சிங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டரா மாத்தணும். B. யூங்கிறது வவ்வல், அதுக்கு அடுத்த லெட்டரா இது பண்ணணும். B. Pங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர் O. Bங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர் A. ஓங்கிறது வவ்வல், வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் என்ன? ஓக்கு P வரும். அப்புறம் எக்ஸ்ங்கிறது கான்சனன்ட், கான்சனன்ட் என்ன பண்ணணும்? அதுக்கு முந்தின லெட்டரா மாத்தணும். எக்ஸ்ங்கிறதுக்கு முந்தின லெட்டர் வந்து W. ஓகே, அதே மாதிரி ஏக்கு முந்தின லெட்டர் என்ன பண்ணணும்? வவ்வல், சாரி வவ்வலா, அப்போ வந்து அதுக்கு அடுத்த லெட்டர் B போட்டுக்கணும். ஓகே, வவ்வல்னா என்ன? ஃபாலோ பண்ற லெட்டரை போடணும். அப்போ ஏங்கிறது ஃபாலோ பண்ற லெட்டரா மாறிடுச்சு, Bன்னு மாறிடுச்சு. அதே மாதிரி S கான்சனன்ட், அப்போ கான்சனன்ட் என்ன? முந்தின லெட்டர் போடணும். எஸ்க்கு முந்தின லெட்டர் என்ன? R. கேக்கு முந்தின லெட்டர் என்ன? கேங்கிறது கான்சனன்ட் தானே. கேக்கு முந்தின லெட்டர் என்ன? L. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். நல்லா புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுல இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஓகே, இது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதே வச்சு நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்தே எழுதிட்டேன். ஏன்னா நீங்க நம்ம தனித்தனியா போட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து வவல்ஸ் வர்றது எல்லாத்தையும் அதுக்கு அடுத்த லெட்டரா மாத்திட்டு, கான்சனன்ட்ஸ் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு முந்தின லெட்டரா மாத்திட்டேன். ஓகேவா? இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இன் ஹவு மெனி லெட்டர் கிளஸ்டர்ஸ் thus formed will no vowel appear? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, லெட்டர் கிளஸ்டர்னா இதுதான், இந்த 3 லெட்டர் கிளஸ்டர், இந்த 3 லெட்டர் இங்க வந்து வேர்டா இருக்கு. டைங்கிறது ஒரு வேர்டு, அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு அர்த்தம் இருந்துச்சுன்னா அதுதான் வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஆஸ்க் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு, பாக்ஸ்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு, அது வேர்டுன்னு சொல்லலாம். ஆனா BVO இதுக்கு ஏதாவது இது இருக்கா, அர்த்தம் இருக்கா? இல்ல. அப்ப இத வேர்டுன்னு சொல்ல முடியாது. இது என்ன சொல்றாங்க? லெட்டர் கிளஸ்டர்ஸ் சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? லெட்டர் கிளஸ்டர்ஸ் சொல்றாங்க. சிம்பிள். சோ இந்த இடத்துல இந்த லெட்டர் கிளஸ்டர்ஸ்ல எதுல எல்லாம் வவ்வல்ஸே இல்ல, எத்தனை லெட்டர் கிளஸ்டர்ஸ்ல வவ்வலே இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனின்னு தானே கேட்டிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எத்தனை? 1 2 3 4 லெட்டர் கிளஸ்டர்ஸ் இருக்கு. இந்த 4ல எத்தனைல
ஒரு வவ்வல் கூட இல்லாம இருக்குது. will no vowel appear. வவ்வலே இல்லாம எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வவ்வல் இல்ல, இதுல வவ்வல் இல்ல. ஓகேவா? அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் மாத்தி வச்சிருக்கிறேன். சரியா? இதையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈச் வவ்வலையும் ஈச் கான்ஸ்டன்டையும் நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 லெட்டர் கிளஸ்டர் வந்திருக்குல்ல, இந்த 4 லெட்டர் கிளஸ்டர்ல எதுல வவ்வலே இல்ல, எத்தனை இதுல வவ்வலே இல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப எனக்கு இதுல வவ்வல் இல்ல, அதே மாதிரி இந்த BRL வவ்வல் இல்ல. ரெண்டே 2 லெட்டர் கிளஸ்டர்ல எனக்கு அந்த வவ்வல் இல்ல. சோ அப்ப ஆப்ஷன் என்ன? 1 தான் ஆன்சர். புரிஞ்சுச்சா நான் எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு? ஓகே, சிம்பிள். 2 ஸ்டேட்மெண்டே வாசிக்க போறீங்க. 2 ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்க சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறதுக்கு நம்ம போகணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சேம் தான், சேம் கொஸ்டின் தான். ஆனா இங்க மட்டும் மாத்திருக்காங்க. பேட், ஃபிக், ஐஸ், நாட் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்களா? இதை நான் ஃபாஸ்டா சால்வ் பண்ணி காமிக்கட்டுமா? ரொம்ப ஈஸி. சோ வவ்வல் அடுத்த லெட்டரா சேஞ்ச் பண்ணணும் அண்ட் கான்சனன்ட் எல்லாத்தையும் முந்தின லெட்டரா சேஞ்ச் பண்ணணும். சோ அப்போ வவ்வல் எல்லாத்தையும் அடுத்த லெட்டரா சேஞ்ச் பண்ணணும், கான்சனன்ட் முன்னாடி. அப்போ பிங்கிறது கான்சனன்ட், ஏன்னு மாத்திக்கிறேன். ஏங்கிறது வவ்வல், சோ அப்போ அதுக்கு அடுத்த லெட்டர் மாத்திக்கலாம். டிங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர். அப்புறம் எஃப்ங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர். ஐங்கிறது வவ்வல், அப்போ அதுக்கு அடுத்த லெட்டர். ஜிங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர். எஃப் வரும், சாரி இ கிடையாது, ஜிக்கு முந்தின லெட்டர் எஃப். அடுத்து ஐங்கிறது வவ்வல், வவ்வல்னா அடுத்த லெட்டர். சிங்கிறது கான்சனன்ட், கான்சனன்ட்னா முந்தின லெட்டர். ஈங்கிறது வவ்வல், சோ வவ்வல்னா அடுத்த லெட்டர். வவ்வல்னா அடுத்த லெட்டர்னா ஈக்கு எஃப். ஓகே, அடுத்து என்னங்கிறது கான்சனன்ட், கான்சனன்ட்னா அதுக்கு முந்தின லெட்டர். கான்சனன்ட்க்கு முந்தின லெட்டர், என்னுக்கு முந்தின லெட்டர் என்ன? எம். அப்புறம் ஓங்கிறது வவ்வல், வவ்வல்னா அடுத்த லெட்டர். சரியா? வவ்வல்னா அடுத்த லெட்டர். ஓக்கு பி. டீங்கிறது கான்சனன்ட், கான்சனன்ட்னா அதுக்கு முந்தின லெட்டர் வரணும். RST, சோ எஸ் வரும். ஓகே, சோ அப்போ நான் இங்க கொடுத்திருக்க வேர்ட்ஸ் நான் இப்போ இந்த மாதிரி மாத்தி வச்சுட்டேன். இதை வந்து லெட்டர் கிளஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு அர்த்தம் இல்ல. அர்த்தம் இருந்துச்சுன்னா அதை வேர்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அர்த்தம் இல்லைன்னா அதை லெட்டர் கிளஸ்டர்ஸ் மென்ஷன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இப்ப இதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மேல பார்த்தோம்ல, இன் ஹவு மெனி லெட்டர் கிளஸ்டர்ஸ் thus formed. இப்ப நான் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன்ல, கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த ஃபார்ம் பண்ண லெட்டர் கிளஸ்டர்ல எத்தனை லெட்டர் கிளஸ்டர்ல வவ்வலை இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுல எல்லாம் வவ்வலை இல்ல? இதுல இருக்கு, இதுல இருக்கு, ஆனா இதுல இல்ல, இதுல இல்ல. சோ அப்ப இங்கேயுமே என்ன? 2 லெட்டர் கிளஸ்டர்ஸ்ல ஃபார்ம் ஆன 2 லெட்டர் கிளஸ்டர்ஸ்ல எனக்கு வவ்வல் இல்ல. சோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். கிளியரா? இவ்வளவுதான். இதுதான் என்ன? இந்த லெட்டர் ஆபரேஷன். இதுலயுமே டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இன்னும் நீங்க நம்பர் ஆபரேஷன்ஸ் படிக்கும் போது இன்னும் அதுல கிளியர் ஆகும். நம்பர் ஆபரேஷன்ஸ் நான் கொஸ்டின்ஸ் கொண்டு வருவேன், டிஜிட் ஆபரேஷன், நம்பர் ஆபரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன். அப்போ உங்களுக்கு இந்த இமீடியட்லி ஃபாலோயிங், இமீடியட்லி ப்ரொசீடிங் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். ஓகேவா? ரைட்டு, லெஃப்ட், இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கிளியர் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட இந்த கொஸ்டின்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல இன்னும் நிறைய டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அது நம்ம ஃபியூச்சர்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் இந்த வருஷமே வந்திருக்கு. ஆனா ஒரே இந்த இதே மெத்தட்ல தான். லெட்டர் வவ்வல்னா ஃபாலோ பண்ற லெட்டர் அண்ட் கான்சனன்ட்னா அதுக்கு முந்தின லெட்டர். சரியா? ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்காக மட்டும்தான் இதை நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக எடுத்துட்டு வந்தேன். இதுல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுல இந்த மாதிரி லெட்டர் ஆபரேஷன், டிஜிட் ஆபரேஷன், அந்த எல்லா டைப்பையுமே நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் பத்தாததுனால நம்ம வந்து NTPC கோர்ஸ் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ரீசனிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்ல கூட சேஞ்ச் பண்ண முடியலனால, ஸோ இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரீசனிங் கிளாஸஸ் கொண்டு வரேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து வெப்சைட் நம்ம RRB NTPC கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அது தெரியாம இருக்கிறாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோர்ஸை பார்த்துட்டு அதுல எப்படி கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நீங்க ஒன்ஸ் ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அப்பதான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பின்னாடி வந்து 4-5 பேர் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நம்ம 100 டேஸ்க்கு ஒரு ப்ராப்பரான பிளான்ல இந்த GS கோர்ஸை வந்து லான்ச் பண்ணிருக்கிறோம். ஸோ கண்டிப்பா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிங்க் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாம இருக்கலாம். பட் வந்து ப்ராப்பரா
நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு தடவை 1க்கு 2 தடவை வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆயிடும். ஓகேவா? வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 299க்கு தான், 299க்கு தான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஃபேர் பிரைஸ். ஓகே, நம்ம அவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறோம், நோட்ஸ் கொடுக்குறோம், கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகுது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிட்டு இதுதான் கேட்ட லாஸ்ட் கொஸ்டின். இது போக மத்தது எல்லாமே வந்து இந்த மாதிரி டிஜிட் பேஸ்ட் கொஸ்டின் தான் இருந்துச்சு. டிஜிட் பேஸ்ட் அப்புறம் நம்பர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சிம்பிளா நான் கொண்டு வந்தேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிடலாமா? ஆக்ட், பஸ் இதெல்லாம் வவல்ஸ் எல்லாத்தையும் அடுத்த லெட்டராவும் கான்சனன்ட் எல்லாத்தையும் முந்தின லெட்டராவும் மாத்தணும். ஓகேவா? சோ மாத்தலாமா? ஏங்கிறது வவல், சோ அதுக்கு அடுத்த லெட்டர். பி, சிங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர். டிங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர். அப்புறம் பிங்கிறது கான்சனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர். யூங்கிறது வவல், அப்போ அதுக்கு அடுத்த லெட்டர். எஸ்ங்கிறது கான்சனன்ட், எஸ்க்கு முந்தின லெட்டர். சிங்கிறது கான்சனன்ட், கான்சனன்ட்க்கு முந்தின லெட்டர். ஏங்கிறது வவல், வவலுக்கு அடுத்த லெட்டர். ஆறுங்கிறது கான்சனன்ட், கான்சனன்ட்க்கு முந்தின லெட்டர். அப்புறம் டிங்கிறது கான்சனன்ட், கான்சனன்ட்க்கு முந்தின லெட்டர். ஏங்கிறது வவல், வவலுக்கு அடுத்த லெட்டர். டிங்கிறது கான்சனன்ட், கான்சனன்ட்க்கு முந்தின லெட்டர். ஸோ இதெல்லாமே என்கிட்ட எந்த சொல்யூஷனுமே கிடையாது. நான் அப்படி டைரக்டா உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் ஆக ஆக, நான் எப்பவுமே ரீசனிங் கிளாஸ்ல எல்லா சீரீஸ்லயும் எல்லா கிளாஸஸ்லயுமே நான் சொல்லிட்டு வருதுன்னா ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கு ரீசனிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரீசனிங் மட்டும் எனக்கு கான்செப்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொட்டீனா ஃபுல் மார்க் எடுக்கணும். எனக்கு ரீசனிங்ல வந்து ஒரு 30னா 28, அதாவது மினிமம் மேக்ஸிமம் 28 எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் அவசியம். டெய்லி விடாம ப்ராக்டிஸ் எடுத்துட்டே இருங்க. 30க்கு 28 கன்ஃபார்ம் எடுக்கலாம். 30க்கு 30 எடுக்கணும்னா இன்னும் உங்களோட ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா 30க்கு 30 எடுத்துடலாம். ஓகே, என்னோட கோல் 25+ல இருந்து 28 இல்ல 30 வரைக்குமே உங்களை எடுக்க வைக்கிறது தான் என்னோட கோல். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 30 வரைக்கும் உங்களை வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நான் ரீசனிங்க்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதுதான் நம்மளோட கோல், ஃபுல் மார்க் எடுக்கிறது. அப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம கோல் வச்சோம் அப்படின்னா 28 நம்மளால கண்டிப்பா எடுத்துட முடியும். ஏதாவது 1-2 ரொம்ப டஃபா இருந்தாலுமே 28+ எடுத்துடல. ஸோ இதுதான் நம்ம கோல். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம மேக்ஸிமம் மார்க் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வரலாமா? பாருங்க, இன் ஹவு மெனி லெட்டர் கிளஸ்டர்ஸ் தி ஸ்மால் வில் நோ வவல் அப்பியர்னு கேட்டிருக்காங்க. சேம் டைப் கொஸ்டின் தான், சேஞ்சே பண்ணல. வவல் இல்லாத வேர்டுனா இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஸோ 3 இடத்துல வந்து வவல் இல்லை. ஸோ ஆப்ஷன் என்ன? ஆன்சர் 2, 3 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல ஏங்கிற வவல் இருக்குல்ல, அப்ப இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நோன்னு தானே கொடுத்துருக்கான். இப்போ will have vowel appear அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட இதை மட்டும் நம்ம 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா வவல் இல்ல, நோ வவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வவல் இருக்கக்கூடாது. ஸோ வவல் இல்லாததுன்னா 3 லெட்டர் கிளஸ்டர்ஸ்க்கு வவல் இல்லை. அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு புதுசா ஒரு டைப் கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஐடியா இருந்து கூட நினைக்கிறேன். இது தேங்க்யூ. அண்ட் மறக்காம நம்ம கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய்.